ஒரு கப்பு சாதமும் ஒரே ஒரு முட்டையும் இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டியாக நாம் இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இதை நம்ம ஒரு டைம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் அடுத்த முறை சாதம் மிச்சமாயிடுச்சுன்னா இதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இதை செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு சாதம் எடுத்துக்கலாம். மிச்சமான சாதம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது ஃப்ரெஷ்ஷான சாதம் இருக்குன்னா அதை கூட நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு கப் அளவு சாதம் எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷான வடித்த சாதம் எடுக்கலை. இது ஒரு நாள் முன்னாடி வடித்த சாதம் மிச்சமாக இருந்தது. அதுதான் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ ஒரே ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றியிருந்தேன். அந்த முட்டையை நம்ம அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அரைக்கப்பளவு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்க்குறத தவிர்த்துடணும். ஏன்னா நம்ம இந்த சாதத்தை அரைக்கும்போது தேங்காய் அரையாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேங்காவை துருவி சேர்க்குறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். இப்போ இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல முட்டையை 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா 1/4 கப்பளவு தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/4 கப்பளவு தண்ணி சேர்த்தாவே இதே போல் சாதம் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த சாதம் எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. சில டைமில் நம்ம வீட்டில் கரெக்டாக சாதம் வடித்தா கூட யாரோ 1-2 பேர் சாப்பிடாம விட்டாங்கன்னா கண்டிப்பாக சாதம் மிச்சமாயிடும். அந்த டைமில் கூட நாம் இதை முயற்சி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் சாதம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமலும் இருக்கும். இது கூட நம்ம ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஒரு கப் அளவு சாதம் சேர்த்துருந்தோம். அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ எல்லாம் ஓகே தான். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் ஒரு கப் அளவு சேர்த்துருந்தேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாதம் அரைக்கும் போதே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம். அதனால் முதல்லையே தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே இது கொஞ்சம் திக்காகவே இருக்கும். போக போக இந்த ரவை இன்னும் கொஞ்சம் தண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதே போல் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். வறுக்காத அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவும் நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவை அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சாதம் அரைக்கும்போது தெரியாதனமாக கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு சேர்த்து இதே போல் நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கலாங்க. தப்பு கிடையாது. அப்போவும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் கிடைக்கும். இப்போது ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன பட்டை இதே போல் உடச்சி வச்சுருந்தேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம விட்டுறலாம். 1/2 கப்பளவு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். இப்போ துருவின தேங்காய் 1/2 கப்பளவு சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைக்கணும். ஏன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய தக்காளிலேருந்தே தண்ணி வரும். அதனால் ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைக்கணுங்க. எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டோம். சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது கூடவே 2 பச்சை மிளகாய் இதே போல் கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தாவே போதும். இப்போ ஒரு முறை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போகட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தனித்தனியாக சேர்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவு கடலைப்பருப்பை 2 முறை கழுவிட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அல்லது கழுவிட்டு நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி பேஸ்ட்டு, அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் பச்சை வாடை இல்லாமல் நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். நல்லா அருமையான டேஸ்ட்டும் கிடைக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவிட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன்.
கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் கொஞ்சம் கறிவேப்பிலைகளும் கட் பண்ணி அப்படியே போட்டுட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுக்கோம் இல்லைங்களா, மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை நம்ம இதே மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கையில் ஒட்டுற மாதிரியும் இருக்கும். அதனால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாவை கையில் எடுத்துக்கும் போது இந்த தண்ணியில் இதே போல் தொட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியில் கையை நனைச்சதுக்கு அப்புறமா மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நம்மளால் ஈஸியாக உருட்டி எடுக்க முடியும் பாருங்கள். இதே மாதிரி நம்மளால் ஈஸியாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்க முடியும். உங்களுக்கு பெரிய பெரிய உருண்டைகளாக வேணும்னா நீங்கள் பெரிய பெரிய உருண்டைகளாக கூட உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு உருண்டை இதே போல் உருட்டி எடுக்கலாம். கையில் இதே மாதிரி அடுத்த முறை நம்ம மாவு எடுக்கும் போதும் கையில் லைட்டாக தண்ணி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த முறை உருண்டை இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பிளேட்டோ பயன்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்துக்கிறேன். வாழை இலையில் லைட்டாக தண்ணியோ அல்லது எண்ணெயோ லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய இந்த உருண்டை இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு நம்ம இப்போவே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். வாழை இலையிலேருந்து இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். ஒருவேளை உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் கூட செஞ்சுக்கலாம். அல்லது உள்ளங்கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒரு உருண்டையை இப்படி தட்டி எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு வரும் பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம ஈஸியாக தட்டி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம குக்கரில் விசில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, 3 விசில் வந்துடுச்சு. இல்லை சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கடலைப்பருப்பு ரொம்ப மசியாமல் அதே சமயத்தில் நல்லா வெந்தும் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி இது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி இப்படின்னு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடலைப்பருப்பு சேர்க்காம கூட இதை செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஒன்றா இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். தட்டும்போது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா நீங்கள் பெருசாகவே தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அழகாக உப்பி வருது பாருங்கள். நம்ம வீட்டில் பூரி செய்யணும் அப்படின்னா நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் கொஞ்சம் சாதம் மிச்சமாக இருந்தால் கூட இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கோதுமை மாவில் செஞ்சோன்னா அந்த கட்டை வச்சு தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது அப்படியெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. ஜஸ்ட்டு மாவை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கையிலையே தட்டி போட்டால் கூட எல்லாமே உப்பி வரும் பாருங்கள். இதில் நாம் சின்ன சின்ன பூரிகளாக கூட தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டும் செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது சின்ன சைஸில் நம்ம உள்ளங்கையில் வச்சு சின்ன சின்னதாக தட்டி போட்டோன்னா பானிபூரி சைஸ்லேயே நமக்கு கிடைக்கும். நான் இதே மாதிரி 4-5 பூரிகளை பெரிய சைஸ்லேயும் தட்டி எடுத்திருந்தேன். அதே மாதிரி சின்ன பூரிகளையும் செஞ்சுருந்தேன். நம்ம முதல்லையே தட்டி வச்சுக்கக்கூடியது எல்லாமே சின்னதாக தான் இருந்தது. அதையும் நம்ம இதை போட்டு பார்க்கலாம். அதுவும் நல்லா உப்பி பானிபூரி சைஸ்லேயே கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கிறதால முட்டையோட ஸ்மெல் வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி முட்டையோட ஸ்மெல் எதுவுமே வராது நமக்கு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள. அதே சமயத்தில் வெளியே நல்லா மொறுன்னு இருக்கும். கோதுமை மாவில் நம்ம பூரி செய்யும்போது இன்னும் நமக்கு நல்ல டார்க் கலர் கிடைக்கும். அந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்கவே இல்லை. அதனால் அந்த மாதிரி கலர் நமக்கு கிடைக்காது. வெள்ளை கலர்லேயே நமக்கு வெந்த கிடைக்கும். இது நார்மல் பூரிக்கு நீங்கள் எந்தெந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவீங்களோ அது எல்லாமே செட் ஆகுங்க. குருமா, நான்வெஜ் கிரேவி, இல்லை வெஜிடேரியன் கிரேவி இப்படி எல்லாமே இதுக்கு செட் ஆகும். நான் எனக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பில் தான் இந்த மாதிரி கிரேவி செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மிச்சமான சாதம் இருக்குது, ஒரு முட்டை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பூரியை அதுவும் கைவெளிக்காமல் தேய்ச்சி கஷ்டப்படாமல் செஞ்சு பாருங்கள். இப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.